ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவோம். இன்றைக்கி தை திருநாளில் காலையிலே எழுந்து கலர் கோலம்லாம் போட்டாச்சு. ஏதோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் சிம்பிளாக போட்டோமா. நாங்கள் எப்போவுமே மாட்டுப் பொங்கல் தான் செலிப்ரேஷன் பண்ணுவோம். தை திருநாள் அன்றைக்கி வீட்டெல்லாம் விளக்கேற்றிட்டு சும்மா பொங்கல் வச்சு வழிபடுவோம். மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி தான் வடை, பாயசம், அதுக்கப்புறம் நம்ம துணி வச்சு படைக்கிறது இந்த மாதிரிலாம் செய்வோம். ஸோ நானும் பாப்பாவும் சேர்ந்து தான் இந்த கோலம் போட்டோம். பாப்பா தான் கலர்லாம் கொடுத்தா. இந்த போட்டு முடிக்க 1 hour ஆச்சு. அதுக்கப்புறமா நம்ம கேஸ்லேயே பொங்கல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றி தீபார்த்தனை காத்தி இன்றைக்கி சிம்பிளாக நாங்கள் படைச்சிட்டோம். இந்த தை திருநாள் அன்னைக்கு ஒருத்தருமே ஒரு புதுசாக எந்த விஷயம் தொடங்குறதா இருந்தாலும் அது நல்லதாக, நாம் செய்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதை தை மாதத்தில் துவங்கினோன்னா அது நல்லபடியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா புதுசாக வீடு கட்டுவாங்க, பால் காசுவாங்க, தொழிலெலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது போல் சொல்கிறேன், எந்த ஒரு இதுக்குமே நம்மளுடைய கடவுள் பக்தின்ற ஒரு விஷயம் நமக்கு இருந்தால் தான் அந்த லைஃப்பில் எல்லாத்தையும் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா நெகட்டிவான விஷயம் நம்மக்கிட்ட வரக்கூடாதுன்றதுனால தான் பாசிட்டிவான விஷயம், பாசிட்டிவான எனர்ஜியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. காலையிலே இன்றைக்கி நாங்கள் ட்ரெஸ் புது ட்ரெஸ் போட மாட்டோம். நாங்கள் படைச்சிட்டு அதுக்கப்புறம் காணும் பொங்கல் அன்றைக்கி தான் புது ட்ரெஸ்ஸே போடுவோம். ஏன்னா வச்சு மாட்டுப்பொங்கலுக்கு படைச்சி காணும் பொங்கல் அன்றைக்கி தான் போடுவோமே. அது வரைக்கும் அந்த ட்ரெஸ்லாம் சாமியாண்ட இருக்கும். ஈவினிங் தான் எடுத்து அதெல்லாம் கொடுப்பாங்க, சாமியாண்டேருந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு வருஷமும் இப்படி தான் பொங்கல் போகுது. ஒருத்தருக்கும் இந்த பொங்கல் நல்ல இனிமையான பொங்கலாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நாங்கள் எப்போவுமே ரொம்ப சிம்பிளாக செலிப்ரேஷன் பண்ணாலும் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோடு நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுவோம். ரொம்ப ஹாப்பியாக பண்ணுவோம். இதுதான் நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். பாசிட்டிவான விஷயம் நம்மக்கிட்ட நிறைய இருக்கும் போது நெகட்டிவான பீப்புள்கிட்ட இருந்து நம்ம விலகியே இருக்கலாம். ஏன்னா எண்ணங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கும். நம்மளுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்தால் நமக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். மோஸ்ட்லி சில பேரை கூட நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். எனக்கு எப்போவுமே கடவுள் பக்தி இருக்கும். நான் எதாக இருந்தாலும் கடவுள்கிட்ட ஷேர் பண்ணிக்குவேன். அதுதான் நமக்கு நல்லது. மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணி அவங்க அதை வேற ஒருத்தர்கிட்ட சொல்கிறதுக்கு நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம வச்சுக்கலாம். அதுதான் பெஸ்ட்டு.